தரிசனமுள்ள ஆவியானவரின் முகாந்தரம். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா என்ன சொன்னேன்? தரிசனமுள்ள ஆவியானவருக்கு. அப்படி என்ன தாவீதை குறித்த முகாந்தரம் கேட்குறீங்களா? பாயிண்ட்டை மட்டும் சொல்றேன். ஆமா, சாதிக்கிற தரிசனத்தோடு நீ எழும்ப வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. சாதிக்கிற தரிசனத்தோடு நீ எழும்ப வேண்டும். சகோதரர்களையும் நீ எழுப்ப வேண்டும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. சகோதரர்களையும் நீ எழுப்ப வேண்டும். மூன்றாவது, சத்துருவை நீயே வீழ்த்த வேண்டும். சொல்லுங்க, சத்துருவை நீயே வீழ்த்த வேண்டும். நாலாவது, சகலத்தையும் நீ கொள்ளையிட வேண்டும். சொல்லுங்க, சகலத்தையும் நீ கொள்ளையிட. இதுதான் தரிசனமுள்ள பரிசுத்த ஆவியானவரின் முகாந்தரம். உங்களை குறிச்சு, என்ன குறிச்சு? தேவனுக்கு ஒரு முகாந்தரம். ஈசாய்க்கு தன்னலமான முகாந்தரம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமா, தாவீதுக்கு ஏதோ ஒன்றை பார்க்கணும், அதுதான் தோத்திரம். தாவீதின் முகாந்தரம் தோத்திரம். தளர பண்றதா சகோதரர்களின் முகாந்தரம். ஆனால் தேவனுக்கு என்ன முகாந்தரமா? சாதிக்கிற தரிசனத்தோடு சாதிக்கிறவனாய் சாதிக்கிறவளாய் நீ என்ன செய்யணும்? எழும்பணும். வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். தோத்திரம். 51 படிக்கிறேன், 50 படிக்கிறேன். ஆமா, 50. இவ்விதமாய் 17:50. இவ்விதமாய் தாவீது ஒரு கவணினாலும் கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீது பெலிஸ்தியனிடையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று தோத்திரம். அதனால் அவன் தலையை வெட்டி போட்டான். தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தியரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத்பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தியர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தியரை மூர்க்கமாய் துரத்தின பின்பு திரும்பி வந்து அவருடைய பாளையங்களை, அந்த 4 பாயிண்ட் இதுக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சாதிக்கிற தரிசனத்தோட சாதிக்கிறவனா நீ என்ன செய்யணும்? எழும்பணும். தாவீதின் கையில் என்ன இல்லாத வச்சா? பட்டயம் இல்லாதிருந்தது. ஆமேனா? சவுல்ட்ட இருந்த மாதிரி பட்டயம் இல்லை, மற்ற யுத்த புருஷர்கள்ட்ட இருந்த மாதிரி எதுவுமே அவன்கிட்ட இல்லை. அவன் மேலே இருந்தது அபிஷேகம் மட்டும்தான். அவன் கூட இருந்தது சர்வ வல்லமையுள்ள தேவன் மட்டும்தான். ஆனால் 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 ஒரு சவுல் சாதிக்க முடியாததை, அங்கிருந்த யுத்த மனிதர்கள் சாதிக்க முடியாததை, அனுபவ வீரர்கள் சாதிக்க முடியாததை அபிஷேகமுள்ள தாவீது தோத்திரம் 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 எழும்பி எழும்பி தரிசனத்தோடு எழும்பி சாதிக்கிற தரிசனத்தோடு எழும்பி எல்லாரும் பார்க்கிற மாதிரி அவன் அங்கே சாதித்தான். இதுதான் உங்களை குறித்து தேவன் வச்சிருக்கிற முகாந்தரம். ஆமேனா? நீங்க நம்ப கூடுமானால் நான் தீர்க்க தரிசனமா ஒன்ன சொல்றேன். இதுவரைக்கும் சரித்திரத்தில் யாரும் சாதிச்சிராத ஒன்ன நீங்க, இந்த சபை, என் பிரசங்கத்தை கேட்கிற உங்க குடும்பம், நீங்க தனிப்பட்ட நபர் ஒவ்வொருத்தரும் எழும்பி சாதிக்க போறீங்க. நீங்க நம்ப கூடுமானால் தீர்க்க தரிசனமா சொல்றேன், எந்த சவுலும் சாதிக்காததை, எந்த சகோதரனும் சாதிக்காததை, எந்த யுத்த புருஷனும் சாதிக்காததை, எந்த படை பயிற்சி உள்ளவர்களும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் சாதிக்காததை, சாதிக்க முடியாததை இன்னைக்கு என் வார்த்தையை கேட்கிற நீங்க 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 சாதிக்க போறீங்க. அதுதான் உங்களை குறிச்ச அப்பாவுடைய முகாந்தரம், தேவனுடைய முகாந்தரம், இந்த சபையை குறிச்ச தேவனுடைய முகாந்தரம், உங்கள் ஒவ்வொருவரை குறித்த சகோதரா சகோதரி உன்னை குறிச்ச தேவனுடைய முகாந்தரம் அதுதான். உன்னை தளர பண்றவங்க கண்களுக்கு முன்னால, உன்னை தன்னலமா யூஸ் பண்ணிக்கிட்டவங்க கண்களுக்கு முன்னால, உன்னை தடை பண்ணுகிறவங்க கண்களுக்கு முன்னால, ஆமென் ஆமென், எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி நீ சாதிக்க போற, நீ சாதிக்க போற, நீ சாதிக்க போற. இதுவரை இந்த மாதிரி நீ சாதிச்சதே இல்லை.
யாரும் சாதிச்சதே இல்லை. அப்படி ஒன்ன நீ சாதிக்க போற. உன் குடும்பம் சாதிக்க போது, ஊழிய சாதிக்க போது, சபை சாதிக்க போது, தரிசனம் சாதிக்க போது. அப்படிப்பட்ட ஒரு ஆவிதான் உன் மேல, அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தான் உன் மேல, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் தான் உன் மேல. ஆமென், ஆமென். ஒன்ஸ் அகைன் அந்த ஆவி இப்போ உன் மேல இறங்கி வருகிறது. அந்த அபிஷேகம் ஒரு முறை கூட இப்போ உங்களை நிரப்புது. ஒரு சாதிக்கிற அபிஷேகம். ரீபாலகரா தேசமே வியப்போடு பார்க்கும்படி, ஆயிரங்கள் லட்சங்கள் வியப்போடு பார்க்கும்படி, நம்ம தடை பண்ணின இந்த தாவீதா, நம்ம தளர பண்ணின இந்த தாவீதா, தன்னலமா நம்ம பயன்படுத்திக்கிட்ட இந்த தாவீதா, இந்த சிறுவன் தாவீதா, இந்த சாதாரண தாவீதா, இந்த அனுபவம் இல்லாத தாவீதா, அற்பமா நம்ம நினைச்ச தாவீதா, ஐயோ ஐயோ, ஆமென், தோத்திரம், பிரமிப்பா கர்த்தரவனை பயன்படுத்துறாரே அப்படின்னு எல்லா உதடுகளும் உன்னை குறித்து புகழும். விசேஷித்தவைகள் உன்னை குறித்து வசனிக்கப்படும். உன்னை குறித்த கீர்த்தி எழும்பும், புகழ்ச்சி எழும்பும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சபையை குறித்த கீர்த்தி எழும்பும், புகழ்ச்சி எழும்பும். உன் தரிசனத்தை குறித்த புகழ்ச்சி எழும்பும். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று உன்னை குறித்து தேசம் வியந்து பாடும், வியந்து சொல்லும். ஆமென். அப்படி 1000 எங்க, 10,000 எங்க? ஆமா, உன் சாதனையை நெருங்கவே முடியாது. உன் சாதனையை எந்த சவுலின் சாதனையும் நெருங்கவே முடியாது. அந்த மாதிரி நீ சாதிக்க போற. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இன்றைக்கு எங்கள் சிரசின் மேலே ஊற்றப்படுகிறது. நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். சாதிக்கிற தரிசனத்தோடு நீ எழும்புகிறாய். இன்றைக்கே எழும்புகிறாய் தாவீது. ஆமா, உன்னை நிறைய பேரு அற்பமா பேசினத நான் பார்த்துட்டேன், நான் கேட்டுட்டேன். உன்னை டிஸ்கரேஜ் பண்ணதை நான் பார்த்துட்டேன். நீ டிஸ்கரேஜ் ஆகி நின்னதை நான் பார்த்துட்டேன். நீ அழுததை நான் பார்த்துட்டேன். நீ கலங்கினதை நான் பார்த்துட்டேன். அதனால உன்னை வச்சே சாதிக்க போறேன். ஓ ராபா பாபா பாபா. எஸ், சாதிக்கிற தரிசனத்தோடு நீ எழும்ப வேண்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ரிபா ராகா ராகா தாரா காரா பாலா காரா. உன் வனாந்தர அனுபவங்களுக்கு முற்றுப்புள்ளி. இதுவரை நீ பிரயாசப்பட்டு பலன் கிடைக்கல, முற்றுப்புள்ளி. இதுவரை உனக்கான கனம் கிடைக்கல, அதற்கு முற்றுப்புள்ளி. இதுவரை உனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, முற்றுப்புள்ளி. இதுவரை கனவீனம் தான் உனக்கு கிடைச்சிச்சு, முற்றுப்புள்ளி. இதுவரை நீ நியாயந்தீர்க்கப்பட்ட, குறை சொல்லப்பட்ட, குற்றம் சுமத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இனி நீ சாதிக்கிறவன், இனி நீ சாதிக்கிறவள். ஷாக்கா ராபா கராபா கராபா லாகாதாரா. எஸ், ஆமா, ஆமென். ரெண்டாவது கர்த்தர் சொல்றாரு, சொன்னாரு, முதல்ல சாதிக்கிற தரிசனத்தோட நீ எழும்பணும். ரெண்டாவது, நீ எழும்ப போற, இன்னைக்கு ஒன்று எழுப்புறேன், அதான். ரெண்டாவது, சகோதரரையும் நீ என்ன செய்யணும்? எழுப்பணும். அல்லையா சொல்லுங்க. அதான் நான் அங்கே படித்தேன், தோத்திரம் அந்த 17, ஆமாம் 52. அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் பெலிஸ்தியரை துரத்தினார்கள். அல்லையா சொல்லுங்க. 53 வசனம், இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தியரை மூர்க்கமாய் துரத்தினார்கள். யார் இந்த இஸ்ரவேலர்? யார் இந்த யூதா மனுஷர்? கோலியாத்தை ஃபேஸ் பண்ண முடியாம 17 அதிகாரம் 11 வசனத்தில் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தை நிமித்தம் சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் கலங்கி மிகவும் என்ன செய்தார்களா? பயப்பட்டார்கள். நல்லா கவனிங்க.
அந்த கோலியாத்தை பார்த்து பயந்து நின்னாங்க பாருங்க அவங்க, பலவீனப்பட்டு நின்னாங்க பாருங்க அவங்க, தரிசனம் இல்லாமல் நின்னாங்க பாருங்க அவங்க. அல்லேலூயா. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா தன்னலமானவர்கள், தரிசனம் இல்லாதவர்கள், தங்களை காட்டுகிறவர்கள், தைரியமற்றவர்கள், தடுமாறுகிறவர்கள், தடை பண்ணுகிறவர்கள், தோத்திரம், தளர பண்ணுகிறவர்கள், தகுதியற்றவர்கள் அப்படின்னு நான் நிறைய சொல்லுவேன். அல்லையா சொல்லுங்க. அப்போ அப்படிப்பட்ட கூட்டம்தான் தன்னலமானவர்கள், தரிசனமற்றவர்கள், தைரியமற்றவர்கள், தங்களை காட்டுகிறவர்கள், தளர பண்ணுகிறவர்கள், தடை செய்கிறவர்கள், தகுதியற்றவர்கள். இப்படிப்பட்டவங்க தான் யுத்த களத்தில் இருந்தாங்க. யுத்த களத்தில் இன்னைக்கும் அப்படிதான் இருக்காங்க. யுத்த களத்தில் இருக்காங்க. ஆனால் தன்னலமானவர்களாக இருக்காங்க, தரிசனமே இல்லாமல் இருக்காங்க, தடுமாறுகிறவர்களாக இருக்காங்க, சூழ்நிலைகளை கண்டு தடுமாறுகிறவர்கள், தைரியமற்றவர்கள், எதையும் முன்னால நின்று நடப்பிக்க தைரியமற்றவர்களாக இருக்கிறாங்க. தங்களை காட்டுகிறவர்கள், நானும் யுத்தத்தில் இருக்கிறேன், நானும் ஆர்மி, நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன், நான் சீனியர், நான் சூப்பர் சீனியர் அப்படின்னு தங்களை காட்டுகிறவர்கள். பேருக்கு முன்னால என்ன போட்டுக்கலாம், பின்னால என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பெயரையும் புகழையும் விரும்புகிறவர்கள், தங்களை காட்டுகிறவர்கள், மற்றவர்களை தளர பண்ணுகிறவர்கள், தவறானவர்கள், மற்றவர்களுக்கு தவறான முன்னுதாரணமானவர்கள். தங்கள் மூலம் மற்றவங்க எழுமணும், ஆனா தவறான முன்னுதாரணமாய் அநேகர் இருக்கிறாங்க. தோத்திரம். தடை பண்ணுகிறவர்கள், யாராவது ஒருத்தர் எழுமுனா கூட அவங்கள தடை செய்து உட்கார வைக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்க தான் அன்னைக்கு நிறைய சபையில பெருகிட்டாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை குறிச்ச ஏன் முகாந்தரம் என்ன தெரியுமா? ஓ மூலம் அவங்க எல்லாருமே சாதிக்கிறவங்களா, தரிசனம் உள்ளவங்களா, எனக்காக பிரகாசிக்கிறவங்களா எழுமணும். அதான் உன்னை குறிச்ச என் முகாந்தரம். அல்லையா சொல்லுங்க. அப்போ உன் சகோதரர் ஓ மூலம் என்ன செய்யணும்? எழும்பணும். ஒரு தாவீது எழும்புனதை பார்த்த உடனே, இப்போ நான் சொன்ன பாருங்க பட்டியலா வரிசையா, தன்னலமானவன், தரிசனம் இல்லாதவன், தைரியம் இல்லாதவன், தொத்தரன், தளர பண்றவன், தவறானவன், தடை செய்கிறவன் சொன்ன பாருங்க. இவங்க எல்லாருமே இப்போ ஒரு தாவீது நிமித்தம் எல்லாரும் எப்படி மூர்க்கமா எழும்பிட்டாங்களாம். அல்லையா சொல்லுங்க. அப்போ கர்த்தருக்காக வைராக்கியமா நாமளும் எழும்பணும்னு சொல்லி அவர்கள் எல்லோருமே எழும்பி விட்டார்கள். உங்க மூலமா பல சபைகள் எழும்ப போது, உங்க மூலமா உங்க குடும்பம் எழும்ப போது, உங்களை விரோதித்தவர்கள் கூட எழும்ப போறாங்க, உங்களை பகைத்தவங்க தேவனுக்காக எழும்ப போறாங்க, உங்களை தட்டுனவங்க, தலையில குட்டுனவங்க, உங்களை சோர பண்ணினவங்க, பலவீனமா பேசினவங்க எல்லாம் உங்க மூலம் இந்த சபை மூலம், ஊழியத்தின் மூலம் பல ஆயிரங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்ப போறாங்க, எழும்பி நிக்க போறாங்க. கர்த்தர் அப்படி உங்களை மாத்த போறார், உங்களை பயன்படுத்த போறார். அதுதான் உங்களை குறித்து தேவன் வச்சிருக்கிற முகாந்தரம், பரிசுத்த ஆவியானவரின் முகாந்தரம். நீங்க எழும்புறது மட்டும் இல்ல, பல ஆயிரங்களை எழுப்ப போறீங்க. மூணாவது சொன்னார், சத்துருவை நீயே வீழ்த்தணும். அல்லையா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் தாவீதை வச்சிருந்த முகாந்தரம் என்னவா? ஆமா, அந்த கோலியாத்தை 40 நாள் நின்றுக்கிட்டு தோத்திரம், திரும்ப நின்றுக்கிட்டு, என்ன மாதிரி எவனாவது உங்களில் இருக்கிறானா, என்னை வீழ்த்திட முடியுமா, என் பலன் உங்களுக்கு இருக்கா, என் பராக்கிரமம் உங்களுக்கு இருக்கிறா அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினவன், கலங்க பண்ணினவன் தோத்திரம், அவ்வளோ பெரிய அரக்கன் தோத்திரம். அந்த கோலியாத்தை எழும்பி, நீ தனி ஆளா, அல்லையா சொல்லுங்க. அப்பா, என் ஆவியின் பலத்தோட, என் அபிஷேகத்தின் பலத்தோட நீயே வீழ்த்தணும். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? அபிஷேகம் மட்டும் நம்ம மேல இருந்தா நமக்கு மனுஷ பலன் தேவையே இல்லை. நான் எலியாவை அடிக்கடி யோசிப்பேன். 450 பாகால் தீர்க்கதரிசிகள், எசபேலுடைய பந்தியில் சாப்பிடுகிற 400 தோப்பு விற்கிற தீர்க்கதரிசிகள், மொத்தம் 850 பேர். இந்த 850 பேரையும் கீசோன் ஆற்றங்கரையில் 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 40ஆம் வசனத்தில் தனி ஆளா வெட்டி என்ன செய்வார்? சாய்ப்பார். ஹலோ இருக்கீங்களா?
ஒரே ஆளா எத்தனை பேரை? 850 பேரை. அதுதான் பரிசுத்தாவியினுடைய பலம். பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் என்ன அடைந்து, பாஸ்டர் இங்கே வலிக்குது பாஸ்டர், பாஸ்டர் அது முடியல பாஸ்டர், பாஸ்டர் இது முடியல பாஸ்டர், ஐயையோ அங்கிட்டு கூடி சாத்தான் வரான், இங்கிட்டு கூடி சாத்தான் வரான், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. உங்கள் மேலே இருக்கிறது ஒரிஜினல் அனாயிண்டிங்காக இருந்தால் அவன் 850 ரூட்டில் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தனி ஆளா உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தின் பலத்தோட சாத்தானை மேற்கொள்ள முடியும். வியாதியை ஜெயிக்க சொல்ல மாட்டீங்கள, மந்திரவாதத்தை ஜெயிக்க, அதிகார வர்க்கங்களை ஜெயிக்க, யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான, ஏனென்றால் அவன் மேல் காண்டா மிருகத்துக்கொத்த பலன். அல்லேலூயாவா. நம்மால் பாருங்க, நீ தலை இருந்தா தானடா பேசிக்கிட்டு இருப்பன்ட்டு தலையை துண்டை வெட்டி கையில் தூக்கிட்டு வரான். அல்ல சொல்லுங்க அப்பா, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லவா? ஆமாம், இது வரைக்கும் உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருந்த பிரச்சனையை தோத்துறோம் வெட்டி வீழ்த்துகிற ஒரு அபிஷேகம் உங்க சிரசின் மேல. ஆமேனா? உங்க பயமுறுத்தின சத்துரு இனி உங்க கையில. அல்லேலூயா, உங்க கையில. இப்ப தாவீது சொல்லியிருப்பான், இந்த தலைக்கு தானே பயந்தீங்க, இந்த வாய்க்கு தானே பயந்தீங்க, இந்த பாருங்க என் கையிலன்றான். தோத்துறான். எதுக்கெல்லாம் நீங்க பயந்தீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறாரு. உங்க சத்துருவை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறாரு. உங்க பிரச்சனையை இன்னைக்கே உங்க கையில ஒப்பு கொடுக்கிறாரு. உங்க எதிரியை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறாரு. எதெல்லாம் பயமுறுத்துச்சோ அதை இன்னைக்கு உங்க கையில ஒப்பு கொடுக்கிறாரு. இந்த ஊழியத்தை எதிர்த்த ஆவி, இந்த தரிசனத்துக்கு விரோதமா நின்ன எதிரி எல்லாத்தையும் இன்றைக்கு உங்கள் கரங்களில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஆமேனா? அல்லேலூயாவா. இனி கோலியாத்து நினைச்சாலும் பேச முடியாது. தோத்துறான் அவன் இல்லை. கையை உயர்த்தி ஒரு ஆமேனா. நீங்களே உங்கள் சத்துருக்களை வீழ்த்த போகிறீர்கள், சகலத்தையும் நீ கொள்ளையிட வேண்டும். அதே 53ஆம் வசனத்தில் நான் கடைசியாக படிக்கிறேன். திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை என்ன செய்தார்களா? கொள்ளையிட்டார்கள். ஒரு தாவீது எழும்பினதுனால பெலிஸ்தியரின் ஒட்டுமொத்த பாளையத்தையும் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள்? கொள்ளையிட்டார்கள். அதுதான் தாவீதை குறித்து சர்வ வல்லவர் வைத்திருந்த முகாந்தரம். முகாந்தரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஓ மூலம் இந்த பட்டணமே சபையின் கொள்ளையாக மாறணும். உன் குடும்பத்தின் மூலம் பல குடும்பங்கள், பல இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள், தெருக்கள், கிராமங்கள் தேவ ராஜ்யத்தின் கொள்ளையாக மாறப்போது. உங்க மூலம் எதிரியின் பாளையங்கள், பெலிஸ்தியரின் பாளையங்கள், சத்துருவின் பாளையங்கள் சபையின் வசமாக, தேவன் வசமாக, தேவ ராஜ்யத்தின் வசமாக மாறப்போகுது. இதுவரை சாத்தான் கரத்தில் இருந்தது, பெலிஸ்தியர் கரத்தில் இருந்தது, இனி உங்க கரத்தில் கர்த்தர் கொடுக்கிறாரு. உங்களுடையதா அது மாறப்போகிறது. பிசாசு கையில் இருந்ததை பறிச்சு, பெலிஸ்தியர் கரத்தில் இருந்ததை பறிச்சு உங்க கையில கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு, ஆத்துமாக்களை கொடுக்கிறாரு, குடும்பங்களை கொடுக்கிறாரு, பாளையங்களை கொடுக்கிறாரு. இந்த சபை ஆயிரங்களால், லட்சங்களால் நிரம்ப போகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு இந்த இரவு தருகிறார். அதுதான் உங்களை குறித்த சர்வ வல்லவரின் முகாந்தரம். முகாந்தரங்களை நிறைவேற்றுகிற ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. தன்னையே தந்தவனுக்கு, அல்லேலூயா சொல்லுங்க, தேவ திட்டத்துக்கு தன்னையே தந்தவனுக்கு இவ்வளோ பெரிய முகாந்தரத்தை கர்த்தர் வச்சிருந்தார். எல்லாரும் எழுப்பி நிற்க போகிறோம், நாம் செபிக்க போகிறோம். இன்றைக்கும் சர்வ வல்லவரின் முகாந்தரத்துக்கு உங்களை நீங்கள் தந்துவிட முடியுமா? உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரத்தை நீங்கள் அர்ப்பணிக்க முடியுமா? அறிந்து கொள்ளுங்கள், அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களை குறித்து வச்சிருக்கிற முகாந்தரத்தை அறிந்து கொள்ளுங்கள், அதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இன்னைக்கு அவருடைய முகாந்தரத்தை சொல்லியிருக்கிறாரு.
உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து தேவன் வச்சிருக்கிற முகாந்திரத்தை சொல்லியிருக்கிறார். 4 முகாந்திரத்தை சொல்லியிருக்கிறார். 1, நீ சாதிக்கிறவனா எழும்பணும். 2வது, சகோதரரையும் நீ எழுப்பணும். 3வது, சத்துருவை நீயே வீழ்த்தணும். 4வது, சகலத்தையும் நீ கொள்ளையிடணும். இந்த தேவ திட்டத்துக்கு, இந்த தேவனின் முகாந்திரத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்த முடியுமா? அல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உலகம் உங்களை ஒரு மாதிரி பார்க்கலாம், தன்னலத்தோட பார்க்கலாம், உங்களை தளர பண்ணுற மாதிரி பார்க்கலாம், உங்களை தடை பண்ணுற மாதிரி பார்க்கலாம். அப்படி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகாந்திரம் இருக்கலாம், உங்களுக்கு கூட ஒரு முகாந்திரம் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டின ஒரு முகாந்திரத்தை தேவன் உங்களை குறித்து வச்சிருக்கிறார், உங்கள் குடும்பத்தை குறித்து வச்சிருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்தில் சாதிக்கணும், தேவனுக்காக சாதிக்கணும், யாரும் சாதிக்காததை சாதிக்கணும். உங்க மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் தேவனுக்காக எழும்பணும். உங்க குடும்பமும், உங்க கிராமமும், உங்க தெருவும், சபையும் எழும்பணும். தோத்துறோம். சத்துரு விழணும், அந்தகாரங்கள் விழணும், பிசாசின் கிரியைகள் விழணும், அவன் தலை விழணும். தோத்துறோம். கோலியாத்தின் தலை விழணும். எஸ், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ரீபா ராகா தலாக்கரா மசகரபலபா ரிகபா தரகனம சந்தரபா. சத்துருவின் கரத்தில் இருக்கிறது உங்க கரத்துக்கு வரணும், சபையின் வசமா வரணும். ஆயிரங்கள் லட்சங்கள் ஆத்துமாக்கள் நம் கொள்ளையாக மாறணும், சபையின் கொள்ளையாக மாறணும், உங்க கொள்ளையாக மாறணும். அதுதான் உங்களை குறித்து அப்பா வச்சிருக்கிற திட்டம். அதுதான் நடக்க போகுது, அதுதான் நடக்க போகுது, அதுதான் நடக்க போகுது. மனுஷன் நினைக்கிறது அல்ல, மற்றவங்க நினைக்கிறது அல்ல, சகோதரர்கள் நினைக்கிறது அல்ல, உங்களை பலவீனப்படுத்துறவங்க நினைக்கிறது அல்ல. அவங்க திட்டத்தெல்லாம் கத்த தவிடுபடியாக்க போறாரு, அவங்க நினைச்சதெல்லாம் உடைக்க போறாரு. அப்பா நினைச்சது உங்க வாழ்க்கையில நடக்க போகுது சிஸ்டர். அப்பா நினைச்சது, தேவன் நினைச்சது உங்க குடும்பத்தில் நடக்க போகுது, நடக்க போகுது, நடக்க போகுது. நீங்க முடங்கி கிடக்கிற ஆள் இல்ல, நீங்க தளர்ந்து போயிருக்கிற ஆள் இல்ல, நீங்க சோர்ந்து கிடக்கிற ஆள் இல்ல. நீங்க தேவனுக்கு தேவை, தேவ ராஜ்யத்துக்கு தேவை. நீங்க சாதிக்கிற நபர், நீங்கள் தரிசனத்தோடு எழும்புகிற நபர், நீங்க சாத்தான வீழ்ச்சுகிற நபர். எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த கோலியாத்தும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ரிபா ராகா தாராமானவா. கோலியாத்து பயப்படலாம், ஆனா நீங்க பயப்படக்கூடாது. உலகம் பயப்படலாம், ஆனா நீங்க பயப்படக்கூடாது. என்ன, அப்படி ஒரு அபிஷேகம் உங்க மேல, அப்படி ஒரு ஆவி உங்க மேல, அப்படி ஒரு அக்னி உங்க மேல. இப்போ இந்த இரவு அந்த அபிஷேக தைலத்தை எல்லார் மேலும் ஆவியானவர் ஊற்றுகிறார். சாமுவேல் மூலம் தாவீதின் மேல அந்த ஆவியை ஊற்றின தேவன் இப்போ 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 உங்க தலை மேல அந்த அக்னியை ஊற்றுகிறார். ரிகபரா கதரபலா. Oh Jesus, glory. ரிகபரா பதனமனா ஷகரபதரமலா. சாமுவேல் மூலம் தாவீதின் மேல அந்த ஆவியை ஊற்றின தேவன் இப்போ 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 உங்க தலை மேல அந்த அக்னியை ஊற்றுகிறார். ரிகபரா கதரபலா.